கலை வெறும் பொழுதுபோக்கு மட்டும் கிடையாது. அது மனித மன உணர்வுகளை வெளிப்படுத்துவதாகவும் நமது மண்ணுடைய நம்மளுடைய பாரம்பரியத்தை ரொம்ப ஆழமாக உள்ளே போய் பார்த்து நம்மளுடைய பண்பாட்டை வெளியே சொல்கிற ஒரு நடனக்கலைகள் தான் இங்கே அதிகமாக இருந்திருக்கு. இந்த கலைகள் எல்லாமே சமூக வளர்ச்சிக்கும் மன எழுச்சிக்கும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த கருவியாக இருந்திருக்கு. நம்மளுடைய தமிழர்களுடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் எல்லோருமே தங்களுடைய வாழ்வியலை ரொம்ப அழகாக கலைகள் மூலம் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. பாட்டு நடனம் அப்படின்னு சொல்லி. இது மற்ற எந்த சமுதாயத்தினருக்கும் எந்த மொழி பேசக்கூடியவர்களுக்கும் கிடைக்காத அரிய வாய்ப்பு. அந்த வகையில் நம்மளுடைய பண்பாட்டையும் நம்மளுடைய கலைகளையும் காக்க வேண்டியது நமக்கான கடமையாக இருக்குது. அந்த வகையில் தமிழர் திருநாளான இந்த நாளில் நமது கலைகளை நம்ம நினைவுபடுத்துவதும் அதை பாதுகாப்பதும் ஒவ்வொரு தமிழர்களுடைய கடமை. அப்படிப்பட்ட கலைகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உலகத் தமிழருக்கெல்லாம் முற்பற்ற வணக்கம். வணக்கம். அன்பான வணக்கம். அன்பான வணக்கம். அழகான வணக்கம். அறிவான வணக்கம். நம்முடைய கலைஞர் தொலைக்காட்சியின் சார்பாக எல்லோருக்கும் தமிழர் திருநாள் வாழ்த்துக்களை தெரியப்படுத்திக் கொள்கிறோம். ஆமாங்க. எதுக்காக? எரிமலையாய், சுடுதலாய், இயற்கை கூத்தாய், எதிர்ப்புகளை நடுங்க வைக்கும் இடியொலியாய், ஏனென்று கேட்பதிலே வயிறடைஞ்ச வாழ்க்கையராய், எம் தந்தை பெரியாரும் வாழ்த்திட்டார். இந்த எழுச்சிமிகு வசனத்தை எழுதி தந்துவிட்டு தமிழருக்கெல்லாம் ஒரு முத்தாய்ப்பாய் அமர்ந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞரின் சார்பாக அவர் தந்த தமிழர் திருநாளின் சார்பாக அவரின் நினைவை போற்றும் வகையாக இதோ வருகிறது தமிழர் திருநாளினுடைய அற்புதமான அழகான கண்காட்சியாய் இருக்கிற எங்களின் இசைக்கோப்பு. இதோ காரியாபட்டியினுடைய அற்புதமான நையாண்டி. பாத்தீங்களா? ரொம்ப பார்த்தனே. பாத்தீங்கல்ல? பார்த்தேன். இதுக்கு பேர் தான் நையாண்டி. முச்சந்தி இலக்கியத்தினுடைய முழு வடிவம். யாரும் ஆடாமல் அசையாமல் இருக்கவே முடியாது. ஆமா. அப்படி ஆடித்தான் பண்ணணும். இந்த நையாண்டியினுடைய முச்சந்தி வடிவமாக இருக்கக்கூடிய முன்னத்தி ஏராய் இருக்கக்கூடிய இந்த நையாண்டியினுடைய ஆடிநாதனமாக இருக்கக்கூடிய நாதஸ்வரம் இதோ பொங்கி வருகிறது. நாதஸ்வரம் புது அழகாய் வருகிறது. அஸ்தினாபுரத்து நாதஸ்வரம். அன்னைக்கே எப்படி அஸ்தினாபுரத்தினுடைய அரசகுமாரர்கள் எல்லாம் வரும்போது வாசித்த நாதஸ்வரம் இருக்குல்ல, பூம்புகாரனுடைய அற்புதமான பூம்புகார் திருவிழாவிலே வந்த நாதஸ்வரம் இருக்குல்ல, நம்ம ஊர் காரகுறிச்சி அருணாசல ஐயாவினுடைய நாதஸ்வரம் இருக்குல்ல, இதோ வருகிறது. திருவாடுதுறை ராஜரத்னம் பிள்ளை அவர்களுடைய நாதஸ்வரம் இருக்குல்ல, வருகிறது நாதஸ்வரம். ஆமாங்க.
பாத்தீங்களா? எப்படி? பாடுபடும் தொழிலாளிக்கு, உழைக்கின்ற தொழிலாளிக்கு, தொழிலாளிகளுக்கு, கஷ்டப்படும் பாட்டாளிகளுக்கு, ஆமா, உழவர் திருமக்களுக்கு, உழவர் பெருமக்களுக்கு, விவசாய பெருங்குடி மக்களுக்கு அற்புதமான இந்த தமிழிசையோடு, நம்முடைய நையாண்டி இசையோடு துவங்கியது நம்முடைய தமிழர் திருநாள். அற்புதமான வாழ்த்துக்கள். ஆமாங்க. அந்த வாழ்த்துக்களை சொல்வதோடு மட்டுமல்லாமல் அடுத்து என்ன வரப்போகுதுங்கிறத அலங்காரமா சொல்லிடலாமா? எப்படி? எது அலங்காரம்? எது அற்புதம்? தோரணம் எல்லாம் கட்டனது தானே அலங்காரம். அழகான இந்த அழகழகான கலர் கலரா கட்டிருக்கீங்களே, அதுவா அலங்காரம்? வேற அது இல்ல அலங்காரம். தமிழ் மக்களினுடைய இசை என்ன தெரியுமா? என்ன இசை? பாரம்பரிய இசை என்ன தெரியுமா? என்னது? பறை இசை. பறை. அதிரும் பறை. பறை. போர்ப்பறை. முரசுப்பறை. அலைகளைந்து வருகிற அலைகடலாய் தெரிக்கிற அன்பு பறை. தமிழ் மக்களினுடைய நாடி நாதமெல்லாம், உடல் உறுப்புகள் எல்லாம் ஊறிப்போன நரம்புகளை அதிரச் செய்யக்கூடிய பறை. அந்த பறை வருகிறது. ஏன் தெரியுமா? பழையன கழிதலும் புதியன புகுதலும் எப்படியெல்லாம் பழையன கழிந்து புதியன புக வேண்டும் என்பதற்காக, அழகான கதிரவன் உதிப்பதற்காக ஒரு காலத்திலே கதிரவன் உதிக்க வேண்டும் என்றால் அற்புதமான கட்டாந்தரை பறை ஒலித்தது. ஒரு வீட்டில் திருமணம் நடக்கிறது என்றால் பறை ஒலித்தது. அழகான கல்யாண பறை ஒலித்தது. ஆண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடி, பெண் குழந்தை பிறந்தால் அதற்கு ஒரு அடி, தேர் வந்தால் ஒரு அடி, ஊரெல்லாம் கூடி வந்தால் ஒரு அடி. அப்படிப்பட்ட அதிரும் பறையாய் இருக்கிற பறை வருகிறது. கொஞ்சம் பறை, அதிரும் பறை, முரசுப்பறை வருகிறது. கோடாங்கி பறை. இந்த பறை இசை என்பது ஆவேசம், மகிழ்ச்சி, உற்சாகம் என கேட்போரை ஒரே நேர்கோட்டில் இணைக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு இசையாகும். இந்த இசை பறைங்கிற ஒரு இசை கருவின் மூலம் இசைக்கப்படுகிறதால் அல்லது பறை அடித்துக்கொண்டே நடனம் ஆடுவதால் இது பறையாட்டம்னு சொல்லப்படுது. இது போர்க்காலங்களில் கூட உபயோகப்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ போர்க்காலங்களில் இந்த பறையை உபயோகப்படுத்தும் பொழுது அதற்கு போர்ப்பறை என்றும் பெயரிட்டிருக்கிறார். வணக்கம், என்னோட பேர் உமாராணி. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூரில் கோடாங்கின்னு கலைக்குழு வச்சு நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலமாக இந்த நாட்டுப்புற கலைக்குழுவை வச்சு நாங்கள் நடத்திக்கிட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பெண்களும் ஒரு 20 ஆண்களும் இணைந்து இந்த நாட்டுப்புற கலைகளை முழுக்க ஒரு 25 ஆட்டக்கலைகள் உள்ள கலைகளை நாங்கள் இந்த 18 வருஷமாக பயின்று மாணவர்களுக்கு அதை பயிற்சி கொடுத்து புதிய கலைஞர்களை உருவாக்கிட்டு வர்றோம். தொடர்ந்து ஒரு 10 ஆண்டு காலமாக மாற்று ஊடக மையத்தோடு இணைஞ்சு முனைவர் காளீஸ்வரன் அவர்கள் தலைமையில் நிறைய நாட்டுப்புற கலைகளை உருவாக்கி அதை மாணவர்களுக்கு பயின்று கொடுத்து நிறைய கல்லூரி பள்ளிகளில் பயிற்சி கொடுத்து நிறைய கலைகளை நாங்கள் வளர்த்து கொண்டிருக்கிறோம்.
எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் ராஜ்குமார். இந்த நாட்டுப்புற கலைகளை வந்து நான் வந்து கற்றுக்கிட்டேன். எப்படி இருந்தாலும் ஒரு 10 வருஷமாக இந்த நாட்டுப்புற கலைகளை வந்து நான் கற்றுக்கிட்டு பறையாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம், இப்படி பல்வேறு கிராமப்புற கலைகள் கிட்டத்தட்ட ஒரு 10 வகையான நாட்டுப்புற கலைகளை வந்து நான் கற்று வச்சுருக்கேன். அதில் பறை என்றால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பறை என்றால் சொல் அல்லது அறிவித்தல். பறை அடிக்கிறாங்கன்னா அங்கே ஒரு விஷயம் ஏதோ நடக்க போகுது, சமூகத்துக்கான நல்ல விஷயம் நடக்க போகுது அப்படின்றது தான் அந்த பறையோட சொல். பறையை பற்றி சொல்லிக்கின்னு போவோம், நிறைய சொல்லிக்கிட்டே போகலாம். நிறைய விஷயங்கள் வந்து பறை வந்து நம் சமூகத்துக்காக நிறைய விஷயங்கள் இருக்கு. என்ன அருமையான பறை, என்ன அருமையான பறை. ஆமாங்க, அழகான பறை. ஆஹா, இந்த பறையில ஆணும் பெண்ணும் சேர்ந்து அடிச்ச ஒரு அழகான ஆலிங்கன பறை. ஆலிந்தன பறையா? ஆலிங்கன பறை. ஆலிங்கன பறை. கட்டி தழுவுதல், ஏறு தழுவுதல் இப்படிலாம் சொல்லுவாங்கல்ல. ஆமா. அதனால பறை தழுவுதல் என்கிற அற்புதமான பறை வடிவத்தை இவங்க உங்களுக்கு நிகழ்த்தி காட்டியிருக்காங்க. ஓஹோ. அதனாலதான் பறை சாமானியமானதல்ல, அல்ல, சாதாரண மக்களினுடைய பறை. ஆமா. இன்றைக்கு பொங்கல் திருநாளில் பழச விரட்டிட்டு புதுசா சூரியனை வரவேற்று அற்புதமான பொங்கல் விழா கொண்டாடி இருக்கு. இந்த பொங்கல் விழாவுல அடுத்து ஒரு முக்கியமான ஒரு ஆளை நம்ம சந்திக்க போறோம். யாரு? அதாவது எல்லாரும் வயசாயிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே உட்கார்ந்து இருக்காங்க. ஆனா எங்க ஊர் லட்சுமி அம்மா இருக்காங்கல்ல. உங்க ஊர் லட்சுமி அம்மா? ஆமா. என்ன பருத்தி வரல பாடுனாங்கல்ல எங்க லட்சுமி அம்மா. ஐயா ஐயா, என்ன மாதிரி வாய்ஸ் அவங்களுக்கு? லட்சுமி அம்மா. இந்த லட்சுமி அம்மாளுடைய பாடல்களை நான் வந்து ஒளிநாடாக்களில் கேட்டிருக்கேன். நான் ஒளிநாடாக்களில் கேட்டதன் அடிப்படையில் தான் 2007 என்னுடைய பருத்தி வீரன் திரைப்படத்தில் லட்சுமி அம்மாவை நான் பயன்படுத்துவேன். அந்த ஆள் இல்லாத காட்டுக்குள்ளே டவுசு பண்ணும் சின்ன தம்பி, அவங்களுடைய குரல் வந்து ரொம்ப பெக்குலியரான ஒரு குரல். கொஞ்சம் வயதானவர்கள், வயதாயிட்டாலும் அவர்களுடைய குரலில் இருக்கக்கூடிய அந்த கம்பீரம், அந்த சக்தி, அந்த ஓங்கி ஒலிக்கக்கூடிய இது கணீர் குரல் இருக்குல்ல, அது ஒரு தனித்துவம் வாய்ந்தது தான். என்னுடைய நோக்கம் இவர்களை போன்றவர்களை நான் ஏன் வந்து திரைத்துறையில் அறிமுகப்படுத்தினேன்னா, இது இன்னும் நம்மளுடைய பண்பாட்டு கலைகளை அழிய விடாமல் பாதுகாக்கும். இது போன்ற கலைஞர்களை இன்னும் வெளிச்சத்துக்கு கொண்டு வரும்ன்ற ஒரு நான் அசைக்க முடியாத நம்பிக்கை. அந்த வகையில் இன்றைக்கு லட்சுமி அம்மாள் வந்து கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளாக தமிழகம் முழுவதும் அறிந்த ஒரு பிரபலமாக இருக்காங்க. ஸோ நான் அந்த வகையில் நானும் லட்சுமி அம்மாளுடைய பாட்டுக்கு என்றைக்கும் ரசிகர். பாடறியன், படிப்பறியன், பள்ளிக்கூடம் தானறியன். பள்ளிக்கூடமே போகாத எங்க லட்சுமி அம்மா பல ஆயிரக்கணக்கான பாடல்களை பாடியிருக்காங்க. சொந்தமாவா வர்றாங்க. பொங்க பாட்டெடுத்து, நாத்து பாட்டெடுத்து, நடவு பாட்டெடுத்து, தோளமல தெம்மாங்கெடுத்து, பருத்தி வீரன் புகழ் லட்சுமி அம்மாள் வழங்கும் நம்முடைய தமிழர் திருநாள் செம்மாங்கு. ஊருந்து ரெண்டுருச்சு, ஒற்றுமையும் ஆயிருச்சு, நாருந்து ரெண்டுருச்சு, நன்னானே நம்ம நாட்டுப்புற பாடலை கேட்க நன்னே, நம்ம நாட்டுப்புற பாடலை கேட்க நன்னே, தானே தன்னானே தானே தன்னானே, தானே தன்னானே தானே தன்னானே. கோடநெல்ல பச்சரிசி பொங்க வைக்க சொல்லிட்டாரு. யாரு? நம்ம ஐயா கலைஞர் ஐயா. அவங்க கோடநெல்ல பச்சரிசி பொங்க வைக்க சொல்லிட்டாரு. சக்கரை பொங்க வச்சு நன்னானே நம்ம மக்களுக்கு பழுமாறிட்டார் தன்னானே, நம்ம மக்களுக்கு பழுமாறிட்டார் தன்னானே. ஏலோ ஏலேலோ ஏலே ஏலோ ஏலேலோ ஏலோ ஏலேலோ ஏலே ஏலே ஏலேலோ. மலைக்குங்கீழ கருது அறுத்து மலைக்கு மேல கட்டி கட்டி, மலைக்குங்கீழ கருது அறுத்து மலைக்கு மேல கட்டி கட்டி, தூரந்துல போற கட்ட செல்லையா, நீ தூக்கி விடு கொத்த நார சொன்னையா, நீ தூக்கி விடு கொத்த நார சொன்னையா. கஞ்சி கொண்டு போற பொண்ண கண்டு வாலி மறைச்சு, கஞ்சி கொண்டு போற பொண்ண கண்டு வாலி மறைச்சு, கேலியலும் செய்யலாமா செல்லையா, உனக்கு கெட்ட புத்தி ஆகலாமா சொன்னையா, உனக்கு கெட்ட புத்தி ஆகலாமா சொன்னையா.
ஆமோ ஆஹா 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 அழகு இது எப்படி ஆமோ மறந்துருவேன் மறந்துருவேன் உங்களை மறப்பானுண்டா உலகத்திலே மறந்தில்லையே வந்தாலும் வாங்க நீங்க வராட்டா போங்க போனாலும் போங்க உங்களோட போட்டாவ தாங்க பாத்தியா 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 அது பாட்டுக்கு ஓரஞ்சாரமா இருந்து 2 இளவட்டங்க ஓட வந்து ஆடுற அளவுக்கு எங்க ஆத்தா பாடிருச்சு பாரு. என்ன மாதிரி அருமையான பாடு. பொங்கல் பாட்டுல ஆரம்பிச்சு காதல் பாட்டுல அப்படி கொண்டு கோர்த்து அப்படியே எப்படி எல்லாம் காதல் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கறாங்க. அவங்க காலத்து காதல் எல்லாம் சொன்ன நம்ம லட்சுமி அம்மாளுக்கு நம்ம தாரப்பாக்க பிரசிடென்ட் ஐயா ராசேந்திரன் ஐயா ஒரு 100 ரூபாய் கொடுத்து பாராட்டி இருக்காங்க. அப்ப நம்ம ஊர் பொங்கல் திருவிழா ஆரம்பிச்சிருச்சு. நம்ம ஊர்ல பெருமாள் வாத்தியார் இருக்காருல, தூத்துக்குடி பெருமாள் வாத்தியாரு, அவர் என்னமோ அவர் புள்ள சட்டி சொட்டி எல்லாம் கூட்டி அவர் நம்ம பிரிகும்மின்னு சொன்னாங்க ஒரு காலத்துல. பிரிசனல் சொன்னாங்க ஒரு காலத்துல. அதெல்லாம் விட்டுவிட்டு புதுசா ஒரு பெரிய களியலாட்டத்தை கொண்டாந்து இறக்கிருக்காராம். நம்ம ஊர் ஜனங்கள்லாம் பார்க்கணும்னு சொல்லி களியலாட்டம்னா அப்படி ஒரு களியலாட்டம். எப்படி? அதாவது யாருமே கிராமப்புறத்து கலைகளை மறந்து போக கூடாதுன்னு நம்ம தூத்துக்குடி பெருமாள் வாத்தியார் ஐயா ஒரு அற்புதமான கோலாட்டத்தை கொண்டு வந்திருக்காரு. கோலாட்டத்தை பார்ப்போம். களியலாட்டம் மண்ணின் மனம் பரப்பும் ஆட்டங்களில் மிக முக்கியமான ஆட்டம். இது மலைமக்கள் ஆட்டம் என்று எல்லோரும் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இது கடல் சார்ந்த மக்களினுடைய ஆட்டம். அற்புதமாக மீன் விளைந்தால் இதை ஆடுவார்கள். தங்கள் வீட்டில் ஒரு பெண் பூப்படைந்து விட்டால் ஆடுவார்கள். தங்கள் வீட்டில் கோலாகலமான ஒரு அற்புதமான நிகழ்வு நடந்துவிட்டால் ஆடுவார்கள். இதோ தூத்துக்குடி மண்ணிலிருந்து வந்த பெருமாள் வாத்தியார் தன்னோடு இருக்கக்கூடிய தன்னுடைய சொந்த பந்தங்களையும் குழந்தைகளையும் மாணவ மாணவிகளையும் ஒன்று நினைத்து அற்புதமான ஒரு களியலாட்டத்தை அழகா இந்த பாரு துவக்கி வைக்க வர்றாரு. வாராரு 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 எங்க பெருமாள் வாத்தியார் வாராரு, வாராரு 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 எங்க பெருமாள் வாத்தியார் வாராரு. இதோ அவருடைய அற்புதமான நாதத்தோடு துவங்குகிறது எங்களது களியலாட்டம். நான் வந்து தூத்துக்குடியிலேருந்து வர்றேன். என் பேர் ஐஸ்வர்யா. நான் 10ஆம் கிளாஸ் படிக்கிறேன். நான் வந்து சின்ன பிள்ளையிலேருந்தே இந்த களியலாட்டத்தை கற்றுட்டு வந்தேன். இந்த களியலாட்டத்தில் வந்து ஒயிலாட்டம், கும்மி ஆட்டம், களியலாட்டம் என 3 இதாக இருக்குது. இதை வந்து எங்கள் சார் எங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் சார் பேர் வந்து பெருமாள். நாங்கள் வந்து இந்த கலையை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் நாங்கள் வந்து எங்கள் சார்கிட்ட போய் கேட்டோம். எங்கள் சார் வந்து எங்களுக்கு சொல்லிக் கொடுத்தாங்க. எங்கள் சார் வந்து 12 ஆட்டங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. களியலாட்டம் சீதனமா களியலாட்டம் எங்களோட மக்களுக்கு நாங்கள் ஆடும் சதிராட்டம். இது அழகான களியலாட்டம். ஓய் ஓய் நாதத்தோடு தாளத்தோடு நாதத்தோடு தாளத்தோடு நாங்கள் ஆடும் களியலாட்டம். நாங்கள் எல்லாம் ஆடுகிற ஆட்டம் பாரு ஜோராட்டம். சின்ன
சின்ன கால் எடுத்து சிங்காரமா ஆடுவோம், வண்ண வண்ண கால் எடுத்து வகையாக ஆடுவோம். ஓஹோய்! ஆ ஓய்! ஆகாயம் 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 பூமி வர அடவெடுத்து ஆடி நிற்போம், அடவெடுத்து ஆடி நிற்போம். அடங்காத கிராமக்கலை, அடங்காத கிராமக்கலை, அழகாய் நாங்க ஆடி நிற்போம். வண்ண 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 களியலாட்டம் பாருங்க, வகையாக வகையாக ஆடுமாட்டம் பாருங்க. ஓடு தா தா தா. ஆஹா. நாட்டுப்புற ஆட்டக்கலை வாருங்க பாருங்க, நளினமான எங்கள் கலை இதுதான் பாருங்க. நாட்டுப்புற ஆட்டக்கலை பாருங்க பாருங்க, நளினமான எங்கள் கலை பாருங்க ஆடுங்க. பண்பாட்டை சொல்லும் கலை இதுதான் பாருங்க, பண்பாட்டை சொல்லும் கலை இதுதான் பாருங்க. உடல் வலிமை எங்க உடல் வலிமை தருகின்ற உன்னத கலை இதுங்க, உடல் வலிமை தருகின்ற உன்னத கலை இதுங்க. அம்மா பாத்தீங்களா? ரொம்ப பார்த்தேன். இப்படி அழகழகான இந்த ஒயிலாட்டத்தை ஆடுனவங்க ஆமா வட்ட வரிசை கட்டி ஆடுனாங்கல்ல, ஆடுனாங்க. இப்ப நீள் வரிசை குத்துல ஆட போறாங்க. ஓஹோ. அப்புறம் அப்புறம் வட்டக்களியல் பார்த்தோம். ஆமா வட்டக்களியல், ஆட்டக்களியல், நெடுங்களியல், ஆஹா பாம்பு களியல், இப்படி களியல்ல பல்வேறு வகையான ஆட்டக்கலைகள் இருக்கு. ஆமாங்க. வட்டக்களியல் பார்த்த நாம ஆமா இப்ப நெட்டு வரிசை களியல் பார்க்கலாமா? பார்க்கலாமே. இதோ எங்களது கலைஞர்கள் ஆடி வருகிறார்கள் நீட்டு வரிசை களியல். வணக்கம், நான் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள மாதா நகர்லேருந்து வரேன். என் பேர் வந்து தனலட்சுமி. நான் களியலாட்டம் ஆடுறேன். இந்த கலையை வந்து நான் 6th கற்றுட்டு வரேன். இப்போ வந்து நான் 12ஆம் கிளாஸ் படிக்கேன். இந்த கலையை நான் எப்பவுமே விட மாட்டேன். இந்த கலை வந்து எங்களுக்கு நாங்கள் இந்த கலையில் வந்து ஒரு பெரிய நல்ல ஒரு லெவலுக்கு போகணும். இந்த கலையை வந்து நாங்கள் வளர்க்குவோம். வளர்க்குறதுக்காண்டி நாங்கள் நிறைய போராடுவோம். இந்த கலை வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த களியலாட்டம் வந்து எங்களை விட நிறைய பிள்ளைங்க வந்து நல்லா கற்று இந்த கலையை வந்து வளர்க்குறதுக்காண்டி நாங்கள் நல்லா போராடுவோம். ஓஹோய்! ஆஹா! ஓஹோய்! அடுங்கம்மா அடுங்கம்மா அழகான ஆட்டங்கள, அடுங்கம்மா அடுங்கம்மா அழகான ஆட்டங்கள. அடுங்கம்மா அடுங்கம்மா அழகான ஆட்டங்கள, அடுங்கம்மா அடுங்கம்மா அழகான ஆட்டங்கள. பண்போடு ஆடுகிற நீள்வரிசை களிலாட்டம் பாருங்கம்மா பாருங்க, நீங்க பாருங்கம்மா பாருங்க. ஆஹா
கல்யாணமா எங்களுக்கு நாட்டுப்புற கடியில் எடுத்து நாகரீக ஆடி வந்தோம் தன்னான நானே தானே நன்னானே தன்னான நானே தானே நன்னானே. ஆட்டம் அழகு களியலாட்டம் ஆடுங்கம்மா ஆட்டம் இது அழகு களியலாட்டம் கொடுங்கம்மா கூட்டம் இது கொடுங்கம்மா கூட்டம் இது குழு களியலாட்டம். பாத்தீங்களாமா? பாத்தீங்களா? பார்த்தனே. எப்படி அழகான களியில ஆடி வந்தாங்க பாத்தீங்களா? ரொம்ப அழகா ஆடுனாங்க. எப்படி அப்படி அறுக்க சுருக்கம் இல்லாம, ஆமா, எந்த இது மாசு மறு இல்லாம ஆஹா, எப்படி மார்தட்டி ஆடி வந்தாங்க பாருங்க களியல. சூப்பரா ஆடி வந்தாங்க. இந்த களியல் ஆட்டம் தூத்துக்குடி மண்ணுக்கே உகந்த ஆட்டம். ஓஹோ. உபரி களியல்னு ஒரு களியல் இருக்கு. உபரி களியல். ஒண்டிய களியல்னு ஒரு களியல் இருக்கு. ஆஹா. மீனவ களியல்னு ஒரு களியல் இருக்கு. ஓ. தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய களியல் ஆட்டத்துடைய வகைகள்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 18 வகையான களியல் வகைகள் இருக்கு. 18 வகையான களியலா? எல்லா களியலையும் இவங்க ஆடுவாங்க. அடுத்த ஆட்டம் பார்க்கலாமா? இது ரொம்ப சின்ன களியல் தான். அதுக்கு அடுத்து ஒரு அற்புதமான ஆட்டம் வருது. களியலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஆட்டத்துக்கு போகலாமே. இந்த ரொம்ப வேகமான அழகமான வட்ட வாவரிசை சீர்வரிசை புதுவரிசை அழகு வரிசை களியால். உரிமை எடுத்து ஆடி ஆடி தங்க உரிமை எடுத்து ஆடி ஆடி தேவ தொந்து பியாட்டம் பாடி பாடி. உரிமையோட தவில் சேர தவிலோட நாயனம் பாட. வாகான களிலெடுத்து வண்ண குதிரை வேகம் பூட்டி. வாகான களிலெடுத்து வண்ண குதிரை வேகம் போட்டு பாராரா.
கொஞ்சம் களில் பாத்தியா? ஆமா. அந்த கோபியர் கொஞ்சம் களில விட ஆஹா. எங்க குழந்தைகள் கொஞ்சம் களில் தான் அற்புதமான களில். ரொம்ப அற்புதமா இந்த இருந்தது. களில ஆ, நாம இத்தோட முடிச்சுக்கிட்டு முடிச்சுக்கிட்டு அடுத்தபடியா ஆஹா. நாம பார்க்க போற ஆட்டத்தோட பேரு காவடி ஆட்டம். காவடி. அப்படி என்ன காவடி அப்படின்னா என்ன காவடி? அழகான வடிவான காவடி, ஆஹா. குறிஞ்சிமலை காவடி, குறிஞ்சிமலை காவடி. குறிஞ்சிமலை குறவன் குரத்தியாடிய காவடி. ஓஹோ. இப்படி அந்த காவடியை பார்த்துட்டு ஆ, அந்த காவடியோட மகத்துவம் என்னன்னு தெரியுமா? என்னது? மலைக்கு மேல வேலைக்கு போன ஜனங்கள் எல்லாம் ஆஹா. ஒரு தட்டுல சோறும் ஆ, ஒரு தட்டுல தண்ணியும் எடுத்துட்டு போனாங்க. ஆமாங்க. அப்படி மேல தோள்பட்டையில வச்ச காவடி ஆ, அதுக்கு அப்படியே கழுத்துக்கு வருது. அந்த காவடி கழுத்துக்கு வந்த காவடிய ஆ, மலைக்குறவ மக்கள் அப்படி சுத்தி 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 ஆடுனாங்க. சுத்தி சுத்தி ஆடுனாங்க. தோளில் ஆடுனது கழுத்துக்கு வந்துச்சு, ஆஹா. கழுத்துக்கு ஆடுனது தலைக்கு வந்துச்சு. தலைக்கு வந்தது. அதுக்கு பேரு தலைவரிசை காவடின்னு பேரு. தலைவரிசை காவடி. அதுக்கப்புறம் தான் ஆ. தன் வாழ்வையெல்லாம் ஆஹா. இந்த மலை மக்களுக்கு அர்ப்பணித்த மலைவாழ் தெய்வங்கள்னு சொல்ற வனவாழ் தெய்வங்களுக்கெல்லாம் ஆ, வனவாசி மக்கள் தந்த ஆஹா. ஒரு அற்புதமான ஆட்டம் தான் காவடி ஆட்டம். காவடி ஆட்டம். மயில் காவடி, மயில் காவடி, மச்சக்காவடி, மச்சக்காவடி, பட்டுக்காவடி, கட்டுக்காவடி, அன்னக்காவடி, அன்னக்காவடி, ஊர் கூடும் காவடி. ஊர்கூடும் காவடி. இதோ வருகிறது பரிவட்டம் கட்டி எங்கள் ஊர்காவடி. காவடி ஆட்டம். காவடி ஆட்டம் சமய உணர்வுக்காகவும் பொழுதுபோக்கிற்காகவும் நிகழ்த்தப்படுகிறது. காவடி தண்டை கொண்டு ஆடுவதால் இதற்கு காவடி ஆட்டம்னு பெயர். மேலும் காவடி ஆட்டம் ஒரு இறை தொடர்போடு இருக்கிற காரணத்தினால மிக கடுமையான விரதங்களை எல்லாம் ஏற்றுவதற்கு பின்னாடி தான் இந்த காவடி ஆட்டத்தை சிலர் நிகழ்த்துவாங்க. ஏன்னா இது வெறும் கலைத்திறனோடு மட்டுமல்லாமல் ஆடல் நுட்பத்தோடையும் சேர்ந்து விளங்குறது இதில் ரொம்ப முக்கியமானதாக நம்ம பார்க்க முடியும். என் பேர் ஆகாஷ். நான் திருவாரூர் பக்கத்துலேருந்து தப்பலாமலியூர் என்ற கிராமத்துலேருந்து வரேன். என்னுடைய குருநாதர் ஜே ஜெகநாதன் அவர்களாட்டி நான் இங்கே இல்லை. தை திருநாள் விழாவை முன்னிட்டு, பொங்கல் நிகழ்ச்சியை முன்னிட்டு நான் இங்கே காவடி ஆட்டம் ஆட வேண்டியிருக்கின்றேன். சரிதான். இதுதான் காவடி.
ஆமாங்க. நம்ம ஊர் காவடி. நம்ம ஊர் காவடி. இந்த காவடி எங்க இருந்து வந்திருக்கு தெரியுமா? எங்க இருந்து வந்தது? கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடத்துல இருந்து வந்திருக்கு. கஜா புயல் பாதிக்கப்பட்ட இடம். நாகப்பட்டினத்துக்கும் திருவாரூருக்கும் இடையில மையம் கொண்ட கஜா காவடி இருக்கே. ஓஹோ. என்னதான் கஷ்டம் வந்தாலும் இந்த கிராமப்புற கலைஞர்களால மட்டும்தான் ரொம்ப தைரியமா காவடியை தூக்கி வச்சு ஆட முடியும். ஆமாங்க. வந்த காவடி, இந்த காவடி அற்புதமான காவடி. ஊர் மக்கள் எல்லாம் ஒரு அழகா கை தட்டிக்கலாமா காவடிக்காக? கண்டிப்பா தட்டி ஆகணும்ல. காவடி இப்படி அந்த காவடிக்கு நன்றி சொல்லி வளர்க வளர்க காவடி, வாழ்க வாழ்க காவடி, வளர்க வளர்க காவடி, வாழ்க வாழ்க காவடி, நாட்டுப்புற காவடி எங்களோட காவடி, நாட்டுப்புற காவடி எங்களோட காவடி, அழகான காவடி, துள்ளி குதிக்கும் காவடி, அழகான காவடி, துள்ளி குதிக்கும் காவடி, துள்ளி குதிக்கும் காவடி. இன்னைக்கு நிகழ்ச்சியை நம்ம சுகமா முடிக்கணும்னா ஒரு வேஷக்காரருடைய ஆட்டத்தோட முடிக்கலாமா? கண்டிப்பா முடிக்கணும்ல. காவடி வந்தா காளி வரணும்ல. காவடி வந்தா காளி கண்டிப்பா வரணும். காளி ஆட்டத்தோட நம்ம காவடி ஆட்டம் முடியணும்ல. அற்புதமான தமிழ் திங்களுடைய அற்புதமான தமிழ் வடிவமாக இருக்கக்கூடிய காளி தேவியினுடைய ஆட்டத்தை, தமிழ் பெண்ணுடைய ஆட்டத்தை, பச்சைக்காளி போலக்காளி போடுகிற ஆட்டத்தை தமிழிசை கூத்தோடு வருகிறாள் காளி காளி காளி. இன்னைக்கு அற்புதமான காளி ஆட்டம். அடிப்பா காளி ஆட்டத்துக்கு. காளி ஆட்டம். இந்த காளி ஆட்டத்தில் நடனத்தை விட முகத்திற்கு பூசப்படுகிற ஒப்பனை ரொம்ப முக்கியமானதாக கருதப்படுகிறது. அது எப்படி நிர்ணயம் செய்யப்படுகிறதுனா, சொல்லப்படுகிற கதைக்கு ஏற்பவும் கதாபாத்திரங்களுடைய குணத்திற்கு ஏற்பவும் வேறுபடுது. அதிலும் குறிப்பாக சூரன், அரக்கன், காளி போன்ற கதாபாத்திரங்களுக்கு முகத்துக்கு முத்து வெள்ளை, செந்தூரம், இது ரெண்டையும் நல்லெண்ணெயிலையும் மணிலா எண்ணெயிலையும் குழைத்து பூசுகிறார்கள். அப்போ இங்கே வெள்ளை குறைவாகவும் சிவப்பு அதிகமாகவும் இருக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இந்த காளியாட்டத்தில். இந்த காளியாட்டத்துடைய இன்னொரு சிறப்பு என்னென்னா, ஆடுவது மட்டுமல்ல, ஒரு கலைஞர் ஆடிக்கொண்டிருக்கும் பொழுது பின்னணியில் பாடப்படுகிற பாடலும் ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது ரெண்டும் சேர்த்து பார்வையாளர்களை ஒருநிலைப்படுத்தி பரவசமடைய செய்கிறது. அந்த வகையான சிறப்பை கொண்டது தான் காளியாட்டம். அடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிடும் இந்நேரமா. ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிடும் இந்நேரமா. ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிடோ இந்நேரமா. இருக்கங்கோடி மாரியம்மா, எங்க குறைய தீருமம்மா. இருக்கங்கோடி மாரியம்மா, எங்க குறைய தீருமம்மா. கால்நடையா நடந்து வரோம், கஷ்டங்கள தீர்த்திடமோ. ஆடிவாரா அங்காளம்மா, ஆதிமலையனூர் அங்காளம்மா, ஓடிவாரா காளியம்மா, ஓசையிடோ இந்நேரமா. குமாரி திருவானி காமா, மாங்காட்டு காமாட்சி, மலையாள பகவதி, தஞ்சாவூர் மாரியே, கன்னியாகுமாரியே, மலையன்னூர் செண்பகம், மயிலாப்பூர் கற்பகம், கன்னிகா பரமேஸ்வரி, அன்னையே ஜெகதம்பா, உள்காலத்தம்மாவே, துர்கை அம்மாவே, புலி அம்மாவே, குலுங்கி அம்மாவே, எல்லை அம்மாவே, கங்கை அம்மாவே, நாச்சி அம்மா, கொஞ்சம் பேச்சி அம்மா, அன்னை மூகாம்பிகா, எங்கள் யோகாம்பிகா, அடி அலமேலம்மா, தாயே வைகோலம்மா, தூய பச்சையம்மா, வீர பரவேட்டம்மா, வைரவி வைரவி, தேனாச்சி திருப்பாச்சி, அம்மாயி பொம்மாயி, அழகம்மா கரகம்மா, ஆடி
ஊர்ல ஆமாங்க. தமிழ் திங்கள் முதல் நாள்ல ஆஹா. அழகான ஆட்டக்கலைகள்ல நம்முடைய காவல் தெய்வம் காளியம்மாளோட முடிச்சிருக்கோம். ஆமாங்க. இன்னைக்கு முதல் நாள் ஆட்டக்கலைகளை எல்லாரும் நீங்க பார்த்து ரசிச்சீங்க, ரசித்திருப்பீங்க. முதல் நாள் தமிழ் பொங்கல் இனிதாய் முடிந்தது. லட்சுமி அம்மாள் பாட்டோடும், களியலாட்டத்தோடும், காவடி ஆட்டத்தோடும், நையாண்டியோடும் கோலாகலமா துவங்கி காளி வந்து அழகா நம்முடைய முதல் நாள் நிகழ்ச்சியை இனிமையா முடிச்சு வச்சிருக்கா. ஆமாங்க. தைத்திங்கள் தமிழர் பொங்கல் இனிதாய் முடிந்தது இன்று. நாளை வருகிறது மாட்டுப் பொங்கல். மேலி பொங்கல். மாடுகளுக்கும் கோழிகளுக்கும் நமக்காக உழைத்த ஜீவன்களுக்காக நாளைக்கு மாட்டுப் பொங்கல் வருது. பார்க்கலாமா? பார்க்கலாமே. வருது மாட்டு பொங்க வருது வாங்க, வருது வாங்க. அழகாய் பொங்கல், அருமை பொங்கல், மேலி பொங்கல் வாங்க, நாளை மேலி பொங்கல் வாங்க.